Hi everyone. So in this video we are going to see about metallurgy chapter. So already நான் இது வந்து நடத்தியிருந்தேன் metallurgy chapter முன்னாடி. ஸோ அது பழைய வீடியோங்கிறதுனால கொஞ்சம் கிளியராக இல்லை. ஸோ இதில் வந்து நான் என் நோட்ஸோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து 3 பார்ட்டாக இந்த சாப்டர் பிரிச்சுக்கலாம். ஒன்று கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படிங்கிற 4 டாபிக் வரும். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அதில் ஒரு டாபிக் 4 டாபிக் இருக்கும். நெக்ஸ்ட் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம காவிட்டி செப்பரேஷன், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அதெல்லாம் இருக்குமா. ஸோ அந்த டாபிக் 4 டாபிக் பார்த்துலாம். ப்ளஸ் இன்ட்ரோடக்ஷன், மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் வித் நோட்ஸ். இந்த நோட்ஸோட உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஈஸியாக பாயிண்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மெட்டலர்ஜி அப்படின்னா என்ன, இட் ரெஃபர்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டலர்ஜி அப்படின்னா என்னது, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பேர் தான் மெட்டலர்ஜி. இப்போ நம்ம எர்த் கிரஸ்ட்ல இருந்து மெட்டல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து பியூரா இருக்காது, அது கூட நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வெளியே தூக்கிட்டு நம்மளுக்கு தேவையான மெட்டலை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோமா, ஸோ அதுக்கு பேர் தான் மெட்டலர்ஜி. ஓகேவா. ஸோ அப்படி கிடைக்கிற மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு 2 ஸ்டேட்ல இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து நேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும், அதர் ஒன் இஸ் கம்பைன்டு ஸ்டேட். நேட்டிவ் ஸ்டேட் அண்ட் கம்பைன்டு ஸ்டேட். நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னா தனியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எழுதியிருக்க பாருங்க, எக்ஸாம்பிள் ஏயு. ஏயுனானது கோல்டு, கோல்டு மட்டும் தனியா இருக்குது. நெக்ஸ்ட் சில்வர், சில்வர்னா சில்வர் மட்டும் தனியா இருக்கு, அது கூட வேற எந்த ஆட்டமும் இல்ல, வேற எந்த இம்பியூரிட்டிஸும் இல்ல, அது மட்டும் தனியா இருக்கிறனால இது நேட்டிவ் ஸ்டேட். இப்ப கம்பைன்டு ஸ்டேட்டுக்கு நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இங்க நான் என்ன எழுதியிருக்கேன், இசட்என்எஸ். இசட்என்எஸ்ல என்ன இருக்கு, இங்க சல்ஃபர் எக்ஸ்ட்ரா இருக்கு. இசட்என் ஜிங்க் மெட்டலோட சல்ஃபர் எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க பிபி லெட்டோட நம்மளுக்கு வந்து சல்ஃபர் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கம்பைன்டு ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. ஸோ நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னா தனியா இருக்கும், கம்பைன்டு ஸ்டேட்னா அது கூட வேற ஏதாவது எலிமெண்ட்ஸ் கலந்து இருந்துச்சு அப்படின்னா அதான் கம்பைன்டு ஸ்டேட். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல். மெட்டல் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது. ஓகேவா. பியூர் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி, மெல்லியபிள். ஸோ ஷைனா இருக்கும், மெல்லியபிள்னா நல்லா வளையக்கூடிய தன்மை இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஃபவுண்ட் எனது வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ மெட்டல்ஸ் வித் லீஸ்ட் ரியாக்டிவிட்டி. எதுக்கெல்லாம் லீஸ்ட் ரியாக்டிவிட்டி இருக்கு, காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம். இது எல்லாமே எப்படி அக்கர் ஆகுது அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஸ் நேட்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த எலிமெண்ட் எல்லாமே நேட்டிவ் எலிமெண்டா எக்ஸிஸ்ட் ஆகுது. நேட்டிவ் அப்படின்னானது தனியா எக்ஸிஸ்ட் ஆகுது, அது கூட வேற எதுவுமே சேர்ந்து இம்பியூரிட்டிஸ் இல்லாம அது மட்டும் தனியா எக்ஸிஸ்ட் ஆகிறத நம்ம என்ன சொல்றோம், நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து லீஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ். என்னென்ன எலிமெண்ட்ஸ் பாத்துக்கோங்க, ஒன் வேர்ட்ஸ்ல கேட்கலாம். காப்பர், சில்வர், கோல்ட் அண்ட் பிளாட்டினம். நெக்ஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். என்னென்ன மெட்டல்ஸ், அல்கலி மெட்டல்ஸ். ஸோ அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னா குரூப் 1, பொட்டாசியம், சோடியம். ஸோ அது மாதிரி இருக்கா. ஸோ அது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா இட் அக்கர்ஸ் இன் கம்பைன்ட் எலிமெண்ட்ஸ். ஓகேவா. கம்பைன்ட் எலிமெண்ட்ஸ் அது கூட வேற ஏதாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம்னா சோடியம் கூட வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கலாம். ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம், கம்பைன்ட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. இதெல்லாம் ஜஸ்ட்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு வரலாம். மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். மினரல்ஸ்னானது நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் சொல்றேன். நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் அப்டைன்ட் பை மைனிங் விச் கண்டெய்ன்ஸ் மெட்டல் இன் ஃப்ரீ ஆர் கம்பைன்டு ஸ்டேட். அதாவது நேச்சுரலா நம்ம எர்த் கிரஸ்ட்ல இருந்து ஒரு மினரல்ஸ், அதாவது ஒரு மெட்டல் எடுக்கிறோம். அந்த மெட்டல் வந்து தனியாவும் இருக்கலாம், நேட்டிவ் ஸ்டேட்லயும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுனா கோல்டு மட்டும் தனியாவும் இருக்கலாம், இல்லாட்டி அலுமினியம் ஆக்சைடு. ஸோ இது மாதிரி வேற எது கூட சேர்ந்து கூட இருக்கலாம். ஃப்ரீ ஸ்டேட்லயும் இருக்கலாம், கம்பைன்ட் ஸ்டேட்ல. ஃப்ரீ ஸ்டேட்னா அது மட்டும் தனியா இருக்கிறது, கம்பைன்ட் ஸ்டேட்னா வேற எலிமெண்ட் கூட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அலுமினியம் ஆக்சிஜனோட சேர்ந்து இருக்கு. ஸோ இது கம்பைன்டு ஸ்டேட். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம மினரல்ஸ்னு சொல்றோம். நேச்சுரலா நம்ம எர்த் கிரஸ்ட்ல இருந்து எடுக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், மினரல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சைனா கிளே. பட் ஓர் அப்படின்னா என்னது, ஓருங்கிறது ஒரு மினரல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓர் அப்படிங்கிறது ஒரு மினரல் தட் கண்டெயின் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல். எந்தெந்த மினரல்ஸ்ல மெட்டலோட கண்டென்ட் வந்து ஹையா இருக்கோ அதை தான் ஓர்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எர்த்ல இருந்து நம்ம எடுக்கிற எல்லாமே என்னதுதான், மினரல் தான். ஓகேவா. மினரல் தான். அந்த மினரல்ல எதுக்கு மெட்டலோட கண்டென்ட் அதிகமா இருக்கோ அதை நம்ம என்ன சொல்றோம், ஓர் அப்படின்னு சொல்றோம். புரியுதா. எர்த்ல இருந்து எடுக்கிற எல்லாமே மினரல், அந்த மினரல்ல எந்த மெட்டல், எந்த இதுல வந்து மெட்டல் கண்டென்ட் அதிகமா இருக்கோ தட் இஸ் நோன் அஸ் ஓர். ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்து பாக்சைட். சரியா. ஓகே. இதுல சம் நோட்ஸ் இருக்கு, இதை நீங்க பாத்துக்கோங்க. ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர் பட் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். எல்லா ஓருமே மினரலா தான் இருக்கும், பட் எல்லா மினரலுமே நம்ம ஓர்னு சொல்ல முடியாது. ஏன் எல்லா மினரலுமே ஏன் ஓர் கிடையாது, எந்தெந்த மினரல்ல மெட்டல் கண்டென்ட் அதிகமா இருக்கோ அது மட்டும் தான் ஓர். ஸோ அப்ப எல்லா மினரலுமே ஓர் அப்படின்னு கிடையாது. பட் ஓரா இருக்கணும் அப்படின்னா அது ஒரு மினரலா தான் இருந்தாகணும். ஓகேவா. ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். மினரல்ல வந்து லோ பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கும், ஓர்ல வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர், நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், நெக்ஸ்ட் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த சாப்டரே இந்த மூணு டாபிக் தான் இருக்கும் இந்த சாப்டர்லயே. ஓகேவா. சரி. இதுல வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓரை ஒரு ஒன் ஷாட் வீடியோ மாதிரி பார்த்துடலாம். என்னெல்லாம் இருக்கு, கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ளோட்டேஷன்,
லீச்சிங் அண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். இதை வந்து நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா இதில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலி த ஓர்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ் ராக்கி மெட்டீரியல்ஸ் ஆர் நோன் அஸ் கேங்யூ. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் கேங்யூ? நம்ம ஓர் இப்போ ஜென்ரலாக நம்ம எர்த்துல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மெட்டல் மட்டும் தனியா இருக்காது, அது கூட சம் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அதாவது நம்ம தேவையில்ல அந்த மண் ஒட்டி இருக்கும், கல் அது மாதிரி இருக்குமா. ஸோ அதெல்லாம் நம்ம பியூரா அதெல்லாம் நம்ம தள்ளிட்டு நம்மளுக்கு தேவையான மெட்டல் மட்டும் தான் எடுக்கிறோம். அதுதான் மெட்டலர்ஜின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி எடுக்கிற ஓர்ல வந்து இம்பியூரிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த இம்பியூரிட்டிஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், இட் இஸ் நோன் அஸ் கேங்யூ. ஓகேவா? இது இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்ப நம்மளுக்கு வந்து ஓரோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா, அதாவது மெட்டலோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா வேணும் அப்படின்னா இந்த இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இப்படி ஒரு இது வந்து ஒரு ஓர்னு வச்சுக்கோங்க, இதுல அங்கங்க உங்களுக்கு இம்பியூரிட்டிஸ் இருக்கு. அப்ப இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நம்ம தூக்குனா தான் நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். ஸோ அப்போ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் நோன் அஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓகேவா? திஸ் வாட் இஸ் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்? த ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர், தட் இஸ் நோன் அஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓகேவா? ஓகே, ஃபைன். அதுக்கு உள்ள 4 மெத்தட் தான் கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், லீச்சிங் அண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த வீடியோவில் நம்ம இதை தான் செய்ய போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, கிராவிட்டி செப்பரேஷன். ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னா இதுக்கு கண்டிஷன் எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு கண்டிஷன், அதில் என்ன ப்ரொசீஜர் நடக்குது, என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பேன். ஸோ கிராவிட்டி செப்பரேஷனுக்கு வந்து ஓர் வந்து ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கணும், கேங்யூ வந்து லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியா இருக்கணும். ஓகேவா? இது எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த கிராவிட்டி செப்பரேஷன் வந்து நடக்குது. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓருக்கு வந்து ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கணும், கேங்குக்கு வந்து லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கணும். ப்ரொசீஜர் என்ன நடக்க போகுது இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் the ore having high specific gravity is separated from gangue that has low specific gravity by simply washing with the running water. அதாவது இப்ப உங்கள்கிட்ட ஓர் இருக்கு, ஓர் கூட இம்பியூரிட்டிஸும் சேர்ந்து தான் இருக்கும். அப்ப அந்த இம்பியூரிட்டிஸை மட்டும் நம்ம தனியா வெளியே எடுக்கணும். கரெக்டா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் காமிக்க பாருங்க. இப்படி இது வந்து ஓர், இந்த ஓர் கிட்ட இப்படி இம்பியூரிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இந்த இம்பியூரிட்டிஸ் நம்ம என்ன செய்யணும், வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து ஓரோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா கிடைக்கும். அதான் ப்ரொசீஜர். அப்படி அந்த இந்த வெளியே இருக்க இம்பியூரிட்டிஸை நான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், இந்த கிராவிட்டி செப்பரேஷன் என்ன மெத்தட் அப்படின்னா அந்த இதை போய் சிம்பிளி ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல போய் நம்ம என்ன செய்யணும், ரன்னிங் வாட்டர்ல நம்ம அந்த ஓரை போய் அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த இம்பியூரிட்டிஸ் வந்து வெயிட்லெஸ். ஸோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அடிச்சுட்டு போயிடும். நம்மளுக்கு தேவையான மெட்டலை மட்டும் நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம், தனியா எடுத்துக்கலாம். அதான் இந்த கிராவிட்டி செப்பரேஷனோட ப்ரொசீஜர். ஸோ பாருங்க, ஓர் கிரஸ்ட் இன்டு ஃபைன்லி பவுடர்டு ஃபார்ம். இந்த ஓர் நம்ம இருக்க ஓரை நம்ம என்ன ஃபார்ம்ல வச்சுக்கணும், பவுடர்டு ஃபார்மா மாத்திடணும். எல்லா ப்ரொசீஜர்லயுமே பவுடர்டு ஃபார்ம்ல தான் வச்சுக்குவோம். நல்லா கிரஷ் பண்ணி நம்ம பவுடரா வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யணும், ட்ரீட்டட் வித் ரேபிட்லி ஃப்ளோயிங் வாட்டர். ரேபிட் அதாவது வேகமா ஓடிட்டு இருக்க தண்ணியில போய் நம்ம ஒரு பவுடர் மாதிரி கிரஷ் பண்ணி வச்சிருக்கோமா ஓரை, அதை போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், லைட்டர் கேங்யூ பார்ட்டிகல்ஸ் ஆர் வாஷ்ட் பை ரன்னிங் வாட்டர். ஸோ அதாவது அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ரொம்ப லைட்டா இருக்கும், அந்த இம்பியூரிட்டிஸ் தூசி அதெல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும். ஸோ தண்ணியில வச்சோன்னே அதை அப்படியே அடிச்சுட்டு போயிடும் தண்ணியில. நம்மளுக்கு தேவையான மெட்டலை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தனியா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிராவிட்டி செப்பரேஷன். ஸோ இது எதுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா யூஸ் டு கான்சென்ட்ரேட் கோல்ட் அண்ட் ஆக்சைடு ஓர். ஓகேவா? இதுவும் ஒரு கொஸ்டின்ல கேட்பாங்க, வாட் டைப் ஆஃப் ஓர் கேன் பி கான்சென்ட்ரேட்டட் பை கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னா ஆக்சைடு ஓர். அதுக்கு எக்ஸாம்பிள் ஹிமடைட், டின் ஸ்டோன். அது எல்லாத்தையுமே என்ன இருக்கு, ஆக்சைடு இருக்கா, இந்த ஆக்சிஜன் இருக்கா, இதுதான் ஆக்சைடு ஓர் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் என்ன செய்யறோம், ஓரை வந்து நல்லா ஃபைன் பவுடரா மாத்திட்டு நல்லா ரேப்பிடா ஓடிட்டு இருக்க தண்ணியில போய் வச்சோம் அப்படின்னா கேங்யூ அடிச்சுட்டு போயிடும் வாட்டர். நமக்கு தேவையான அந்த ஓரை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் கிராவிட்டி செப்பரேஷன். நெக்ஸ்ட் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் போலாம். ஸோ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு கான்சன்ட்ரேட் சல்ஃபைடு ஓர். ஓர்ல சல்ஃபர் கண்டென்ட் இருக்க ஓர் இருக்கா, ஸோ அந்த ஓரை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ற ப்ரொசீஜர் இஸ் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ZNS PBS, இதுலலாம் பாத்தீங்கன்னா சல்ஃபர் இருக்கா, இந்த இருக்கா சல்ஃபர். ஸோ இந்த மாதிரி சல்ஃபர் கண்டென்ட் இருக்க ஓர் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். அப்போ ஆக்சைடு ஓர்ஸ் வந்து நம்ம எது வழியா கான்சன்ட்ரேட் பண்ணலாம், கிராவிட்டி செப்பரேஷன். அதுக்கப்புறம் சல்ஃபைடு ஓர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் வேர்ட்ஸா கேட்பாங்க. ஓகே, இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா மெட்டாலிக் ஓர்ஸ் ஆர் ப்ரிஃபரன்ஷியலி வெட்டட் பை ஆயில் தட் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் கேங்யூ. அதாவது நீங்க ஓர் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரியணும், அதுல மெட்டல் இருக்கு பிளஸ் இம்பியூரிட்டிஸ் இருக்கு. இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பதான் வந்து நம்ம இந்த கான்செப்டே புரியும். ஓர் அப்படின்னா அது மெட்டலும் இருக்கும் இம்பியூரிட்டியும் இருக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்யணும், இந்த இம்பியூரிட்டிஸை என்ன செய்யணும், வெளியே தூக்கி
போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான இந்த மெட்டலோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இதான் வந்து ப்ரொசீஜர். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் ஃபோர்த் ரொட்டேஷன்ல அப்படின்னா, இது வந்து இந்த ஃபோர்த் ரொட்டேஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் ஓரோட இம்பியூரிட்டிஸ் சேர்ந்து இருக்கும். இந்த இம்பியூரிட்டிஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஓரோட இம்பியூரிட்டிஸ் எப்போதுமே சேர்ந்து இருக்கும். அந்த இம்பியூரிட்டிஸ் இப்ப நம்ம வெளியே தள்ளணும். அதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஓரை கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னர்ல, ஓகேவா, ஒரு ஆயில் பிளஸ் வாட்டர் இருக்கு. ஆயில் பிளஸ் வாட்டர் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன செய்யும், இந்த வாட்டர் எல்லாமே கீழே என்ன செஞ்சிரும், கீழே அப்படி என்ன ஆயிரும்னா இருக்கும். இந்த ஆயில் மட்டும் என்ன செய்யாது, வாட்டரோட கலக்காம மேல அப்படியே படிஞ்சு இருக்கும். ஓகேவா? இது ஆயில். ஏன்னா இது வந்து ஒரு ஹெட்ரோஜினஸ் மிக்சர், ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது. அப்ப கீழே என்ன செய்யும், வாட்டர் அப்படியே இருக்கும், மேல ஆயில் இருக்கும். கரெக்டா? இதுல போய் நான் என்ன செய்ய போறேன், ஓர் பிளஸ் இம்பியூரிட்டிஸை போட போறேன் உள்ள போய். ஓர் பிளஸ் இம்பியூரிட்டிஸ். ஓர்னால இம்பியூரிட்டிஸ் இருக்கும். இப்போ எனக்கு இந்த இம்பியூரிட்டிஸை வெளியே தள்ளிட்டு ஓர் மட்டும் தான் எனக்கு தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அதுல இந்த ஃபோர்த் ரொட்டேஷன்ல என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க தியரி. ஓர் இஸ் கிரஷ்ட், அதாவது நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு அதை வாட்டர் அண்ட் ஆயில் இருக்கிறதுல நம்ம சஸ்பெண்ட் பண்ண போறோம். அந்த ஆயில் வந்து பைன் ஆயிலா இருக்கலாம், இல்ல யூக்கலிப்டஸ் ஆயிலா இருக்கலாம். இதுக்கு பேர் தான் ஃப்ரோத்திங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா கலெக்டார். கலெக்டார் இஸ் நத்திங் பட் சோடியம் எத்தில் ஜாந்தேட். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இதுல வந்து நம்ம கலெக்டர் ஆட் பண்ணுவோம். இந்த கலெக்டாரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மேக் த ஓர் வாட்டர் ரெப்பல்லண்ட். அதாவது இப்ப நம்ம இதுல ஓர் இம்பியூரிட்டிஸ் ரெண்டுமே கலந்துருக்கு. ரெண்டையும் உள்ள நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த ஆயில் பிளஸ் வாட்டர் இருக்கிறதுல போட்டுட்டேன். இப்ப ஓரும் இம்பியூரிட்டிஸும் ரெண்டும் என்ன செஞ்சிடும், கலந்துரும். அப்படி கலக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த சோடியம் எத்தில் சாந்தேட் போடுறோம். இந்த சோடியம் எத்தில் சாந்தேட் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஓர் இருக்கா, அந்த ஓரை வந்து வாட்டரோட கலக்காம பாத்துக்கும். அப்ப இம்பியூரிட்டிஸ் மட்டும் போய் வாட்டரை கலந்துட்டு இந்த ஓரை வாட்டரோட கலக்காம எங்க இருக்கும், அப்போ அந்த ஓரு ஆயிலுக்கு மேல இருக்கும். நல்லா இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி இருக்கு, இங்க வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க வாட்டர் கண்டென்ட் இருக்கு, இங்க ஆயில் இருக்கு, மேல ஆயில் இருக்கு. ஓகேவா? இது வாட்டர், கீழே இருக்கிறது வாட்டர். இப்போ நான் இங்க ஓர் பிளஸ் இம்பியூரிட்டிஸ் போட போறேன். அப்ப இது ரெண்டுமே கலந்துரும். கரெக்டா? நான் உள்ள போட்டோம்னா ஓரும் இம்பியூரிட்டியும் கலந்துரும். பட் எனக்கு அது ரெண்டும் கலக்கக்கூடாது. ஏன்னா அது ரெண்டையும் நான் பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ராசஸே நம்ம பண்றோம். அதுக்காக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கலெக்டார் அப்படிங்கிற ஒன்று ஆட் பண்ண போறேன். தட் இஸ் சோடியம் எத்தில் சாந்தேட். இந்த சோடியம் எத்தில் சாந்தேட் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓரை வந்து இந்த வாட்டரோட கலக்க விடாம இம்பியூரிட்டிஸை மட்டும் வாட்டரோட கலக்க வச்சிரும். அப்ப இந்த ஓர் எங்க இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா மேல ஆயிலுக்கு மேல இருக்கும். அப்ப இந்த ஓரை ஈஸியா தனியா நம்ம எடுத்துடலாம், இம்பியூரிட்டிஸை நம்ம தனியா எடுத்துடலாம். இதான் ப்ரொசீஜர். ஓகேவா? அதுக்கு தான் என்ன செய்யறோம், கலெக்டர் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஆட் பண்றோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃப்ரோத் இஸ் ஜெனரேட்டட் பை ஏர். அதாவது நம்ம ஏர் நல்லா ப்ளோ பண்ணும்போது அங்க வந்து ஃப்ரோத் அப்படிங்கிறது நுரையா வரும். இதான் அந்த டயக்ராம். உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா தெரியும். இது வழியா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஓர் பிளஸ் இம்பியூரிட்டிஸ் அனுப்புவோம். இங்க கீழே வாட்டர் இருக்கும், இதுல போய் இம்பியூரிட்டிஸ் என்ன செஞ்சிடும், கலந்துரும். ஓர் இங்க மேல அப்படியே இருக்கும். இங்க இருந்து நம்ம ஏர் ப்ளோ பண்ணோம், இங்க இருந்து ஏர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இங்க ஓர் எல்லாமே என்ன செஞ்சிடும், ஒரு மாதிரி நுரையா வந்து அதை நம்ம தனியா என்ன செஞ்சிடலாம், வெளியே எடுத்துடலாம். இதான் ப்ரொசீஜர். ஓகேவா? அதை தான் இங்க நம்ம தியரிலேயே என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா கொடுத்துருப்போம். ஓகே, திஸ் இஸ் த ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன். ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் என்ன செய்யறோம், ஓர் பிளஸ் இம்பியூரிட்டிஸை ஆயில் பிளஸ் வாட்டர் மிக்சர்ல போடுறோம். ஓர் வந்து ஆயிலோட கலந்து அப்படி மேல இருக்கும், இம்பியூரிட்டிஸ் கீழே வாட்டரோட செட்டில் ஆயிரும். அந்த மேல இருக்க ஓரை நம்ம ஏர் சப்ளை கொடுத்து வெளியே ஃப்ரோத் வழியா நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியே எடுத்துடலாம். திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ இதுல வந்து சல்ஃபைடு ஓர் தான் நம்ம பண்றோம், சல்ஃபைடு ஓர் தான் கான்சன்ட்ரேட் பண்றோம். இப்போ என்கிட்ட ஒரு சல்ஃபைடு ஓர், அது கிட்ட இருக்க இம்பியூரிட்டியும் ஒரு சல்ஃபைடு ஓர்னு வச்சுக்கோங்களேன். சல்ஃபைடு ஓருக்குள்ள இன்னொரு சல்ஃபைடு ஓர் இருக்கு, இது வந்து இம்பியூரிட்டியா ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே மேல வந்துரும்ல. சல்ஃபைடு ஓர் இருந்துச்சுன்னா அது என்ன செஞ்சிடும், ரெண்டுமே சல்ஃபைடு ஓர் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன செஞ்சிடும், மேல நுரையா வந்துடும். இப்ப ரெண்டுமே சல்ஃபைடு அப்படின்னா ரெண்டுமே மேல வந்துடும். கரெக்டா? அந்த ஃப்ரோத் அந்த நுரையா மேல வந்துடும். அப்ப ஏதோ இப்படி இருக்கு, இம்பியூரிட்டி வந்து நம்மளுக்கு கீழே இருக்கும், ஓர் வந்து மேல இருக்கும். கரெக்டா? அது வந்து சல்ஃபைடு ஓர் தான் மேல இருக்கும். இப்ப நான் ரெண்டுமே சல்ஃபைடு, அதாவது இம்பியூரிட்டியும் நான் சல்ஃபைடு ஓர் தான் இருக்கு, ஓரும் சல்ஃபைடு ஓர் தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், ரெண்டுமே மேல வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்போ ஏதோ ஒண்ணு வந்து நம்ம கீழே அப்படியே என்ன செஞ்சிடணும், டிப்ரெஸ் பண்ணி கீழே வைக்கணும். அப்ப நம்ம அங்க என்ன ஒண்ணு ஆட் பண்ணுவோம் அப்படின்னா தட் இஸ் டிப்ரெசிங் ஏஜென்ட். எதுக்கு இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா ரெண்டுமே சல்ஃபைடு ஓர் தான், ரெண்டுமே மேல வந்துடக்கூடாது, ஏதோ ஒன்று கீழே அப்படியே அந்த வாட்டரோட தங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். அந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னா சோடியம் சயனைட் இல்லாட்டி சோடியம் கார்பனேட். ஓகேவா? ஓகே, இதோட ஃபங்க்ஷன் எடுத்து இட் இஸ் டு பிரிவென்ட் அதர் மெட்டல் சல்ஃபைடு கம்மிங் அப். அதாவது ரெண்டு சல்ஃபைடு ஓர் இருக்கு, ஏதோ ஒன்று கீழே இருந்தால் தான் ஒன்று மட்டும் நம்ம மேல இருந்து வெளியே எடுக்க முடியும். அந்த ஒன்று கீழே அப்படியே தள்ளி டிப்ரெஸ் பண்றதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்றோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ZNS இஸ் பிரசன்ட் இன் கலீனா.
ஓகேவா? இப்ப வந்து இதுல இருக்க ஓர் வந்து என்ன அப்படின்னா பிபிஎஸ். ஓர் வந்து பிபிஎஸ். இதுல இருக்க இம்பியூரிட்டி என்ன அப்படின்னா ஜிங்க் பிளண்ட். இது வந்து இம்பியூரிட்டியா இருக்கு. இப்ப ரெண்டுமே சல்பைடு. அப்ப ரெண்டுமே என்ன செஞ்சிரும்? இந்த மேல வந்துரும். ஆனா எனக்கு ஒண்ணுதான் மேல வரணும். அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம என்ன செஞ்சிடணும்? கீழ வைக்கணும். அந்த இம்பியூரிட்டிய அப்படியே கீழ வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம்? இந்த இம்பியூரிட்டி கீழே இருக்கணும். மேல வந்துடக்கூடாது. அதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணிரும். ஓகேவா? தட் இஸ் ப்ரோஸ்போர்டேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லீச்சிங். ஸோ லீச்சிங்கோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சாலிபிலிட்டி ஆஃப் ஓர் இன் சூட்டபிள் சால்வெண்ட். ஒரு சால்வெண்ட்ல அந்த ஓரோட சாலிபிலிட்டி எவ்வளோ, அதோட கரையும் திறன் எவ்வளோ இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லீச்சிங் ப்ராசஸ் நம்ம பண்ண போறோம். ப்ரொசீஜர் என்ன? கிரஸ்ட் ஓர் இஸ் டிசால்வ் இன் சூட்டபிள் சால்வெண்ட். ஒரு ஓர் இருக்கு, அதை நம்ம நல்லா கிரஷ் பண்ணி ஒரு சால்வெண்ட், சால்வெண்ட்டானது ஏதோ ஒரு லிக்விட், அதுல போய் நம்ம என்ன செய்ய போறோம்? கலக்க போறோம். அப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா அதுல இருக்க மெட்டல் வந்து ஒரு சாலிபிள் சால்ட்டா கன்வெர்ட் ஆயிரும். கேங்கு வந்து இன்சாலிபிளா இருக்கும். ஓகேவா? மெட்டல் பிளஸ் இம்பியூரிட்டிஸ் இருக்கு. இதை போய் நான் ஒரு சால்வெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் தான் ஒரு சால்வெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதை போய் நான் இதோட கலக்கும் போது இந்த மெட்டல் என்ன செஞ்சிரும்? இந்த வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிரும். வேறஸ் இந்த இம்பியூரிட்டி என்ன செய்யும்? அது அப்படியே கரையாம அப்படியே தனியா அப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம தனியா எடுத்துடலாம். ஓகேவா? இதுதான் இந்த லீச்சிங் ப்ராசஸோட ப்ரொசீஜர் கான்செப்ட் எல்லாமே. இதுல 4 டைப் இருக்கு. சைனைட் லீச்சிங், அல்கலி லீச்சிங், அமோனியா லீச்சிங் இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து சைனைட் லீச்சிங். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா கோல்டு ஓரை கான்சென்ட்ரேட் பண்றதுக்காண்டி. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னது? கிரஸ்ட் கோல்டு ஓர் இஸ் லீச்ட் வித், இதுல என்ன நம்ம சால்வெண்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா ஏரேட்டட் டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனைட். இதான் சால்வெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப நான் என்ன சொன்னேன்? மெட்டல் வந்து சால்வெண்டோட ரியாக்ட் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிரும். ஸோ இதுல இருக்க மெட்டல் வந்து கோல்டு, அந்த கோல்டு வந்து இந்த சோடியம் எத்தில் அந்த டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனைட் இருக்கா, அது கூட ரியாக்ட் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிரும். அப்ப மீதி இருக்க அதுல இருக்க அந்த கேங்கு பார்ட்டிகல் என்ன செஞ்சிரும்? இன்சாலிபிளா இருக்கும். ஸோ இதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதுக்கான ரியாக்ஷன் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கான ரியாக்ஷன் தான் 4. இது வந்து கோல்டு சோடியம் சைனைட்ல இருக்க அந்த சைனைடோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நம்ம மறுபடியும் என்ன செய்யணும்? கோல்ட வெளியே எடுக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரெக்கவரி ப்ராசஸ். ஸோ கோல்டுக்கான ரெக்கவரி ப்ராசஸ் என்ன அப்படின்னா சிமெண்டேஷன். நீங்க படிச்சிருப்பீங்க 2 மார்க்ல சிமெண்டேஷன். ஓகே, ஸோ அந்த சிமெண்டேஷன் ப்ராசஸ் வழியா அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்க கோல்டை மட்டும் நம்ம தனியா எடுப்போம். அதுதான் ஓகேவா ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கோல்டு கேன் பி ரெக்கவர்ட் பை ரியாக்டிங் வித் டீஆக்சினேட்டட் லீச்டு சொல்யூஷன் ஆஃப் ஜிங்க். ஸோ இந்த நம்மளுக்கு கிடைச்சிருக்க மேல ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைச்சதா, அந்த காம்ப்ளெக்ஸை ஜிங்கோட ரியாக்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஜிங்க் இந்த கோல்டோட இடத்த டிஸ்பிளேஸ் ஆயிட்டு இந்த கோல்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? தனியா வெளியே கிடைச்சிரும். அதான் இந்த ஜிங்க் காம்ப்ளெக்ஸும் கோல்டு நம்மளுக்கு தனியா வந்துருச்சு. ஸோ ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ இதுக்கு பேர் சிமெண்டேஷன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லீச்சிங் இஸ் அமோனியா லீச்சிங். ஸோ அமோனியா லீச்சிங் என்ன செய்ய போறோம்? கிரஸ்ட் ஓர், அதாவது ஓரை கிரஷ் பண்ணி அதை வந்து அமோனியாவோட ரியாக்ட் பண்ண விடணும். இதுல சால்வெண்ட் என்ன அப்படின்னா அமோனியா. மேல வந்து சால்வெண்ட் இஸ் சோடியம் சைனைட், இதுல இருக்க சால்வெண்ட் இஸ் அமோனியா. ஓகேவா? ஸோ நிக்கல், காப்பர், கோபால்ட் ஏதோ ஒரு மெட்டல், அதை வந்து நம்ம அமோனியாவோட ட்ரீட் பண்ணும்போது இந்த மெட்டல் எல்லாமே சேர்ந்து என்ன செஞ்சிடும்? ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணிடும். மீதி இருக்க இம்பியூரிட்டிஸ் எல்லாமே தனியா இருக்கும். அந்த இம்பியூரிட்டிஸ் நம்ம தள்ளிட்டு இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? இந்த நிக்கல், இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து காப்பர், இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கோபால்ட் என்ன செஞ்சிடலாம்? வெளியே ரெக்கவரி ப்ராசஸ் வழியா எடுத்துடலாம். ஓகேவா? திஸ் இஸ் அமோனியா லீச்சிங். அமோனியா லீச்சிங்னா அமோனியா ஆக்ட்ஸ் அஸ் அ சால்வெண்ட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அல்கலி லீச்சிங். நீங்களே சொல்லலாம். அல்கலி லீச்சிங்னா என்னது? அக்வஸ் அல்கலி வந்து சால்வெண்ட் ஆக்ட் ஆகும். அல்கலி இஸ் நத்திங் பட் அ பேஸ். ஓகேவா? அல்கலி இஸ் நத்திங் பட் அ பேஸ். எந்தெந்த பேஸ் எல்லாம் வாட்டர்ல டிசால்வ் ஆகுதோ அந்த எல்லா பேஸுமே அல்கலின்னு நம்ம சொல்லுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் NaOH. அப்ப நம்ம ஒரு ஓர் எடுத்து NaOH ஓட ட்ரீட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து மறுபடியும் நம்ம அந்த மெட்டல் என்ன செய்யணும்? பிரிச்சு எடுக்கணும். இதான் லீச்சிங்கோட ப்ராசஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் இஸ் பாக்சைட். பாக்சைட் இஸ் ஓர் ஆஃப் அலுமினியம். ஸோ அதை வந்து சொல்யூஷன் ஆஃப் NaOH ஓட ட்ரீட் பண்றோம். ஓகே, ஸோ பாக்சைட் எடுத்து நம்மளோட சால்வெண்ட் வந்து NaOH. ஸோ அதோட ட்ரீட் பண்றோம். டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்துக்கோங்க 470 to 520 கெல்வின், 35 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல நம்ம பண்றோம். ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்? பாக்சைட் அப்படின்னா Al2O3NH2O. ஓகேவா? இதான் பாக்சைட்டோட ஃபார்முலா. ஸோ இதுல இருந்து நம்ம
அலுமினியம் என்ன செய்யும், மெட்டல் வந்து அந்த NaOH ரியாக்ட் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணும். அந்த காம்ப்ளெக்ஸ் பேரு சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணும். மீதி இருக்க இம்பியூரிட்டிஸ் என்ன இம்பியூரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா அயன் ஆக்சைடு, டைட்டேனியம் ஆக்சைடு. இது வந்து நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா இம்பியூரிட்டிஸ் வந்து தனியா போயிடும். ஸோ இங்க இருக்குது பாக்சைட், அது கூட NaOH ரியாக்ட் ஆச்சுன்னா அந்த அலுமினியம் மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். ஓகேவா, அலுமினியம் மட்டும் இந்த NaOH ரியாக்ட் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த அலுமினியத்தை திருப்பி எடுக்கணும். ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா அந்த கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இந்த மெத்தட். ஓகேவா, சோ இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம என்ன செய்யறோம், கூல் பண்ணி டைல்யூட் பண்ணிட்டு அது கூட நம்ம CO2 கார்பன் டை ஆக்சைடை என்ன செய்யறோம், ரியாக்ட் பண்றோம். இப்போ நம்ம போனதுக்கு எப்படி ஒரு கோல்டு காம்ப்ளெக்ஸ்ல ஜிங்க் ரியாக்ட் பண்ணி நம்ம கோல்டு தனியா எடுத்தோமோ அது மாதிரி இந்த இதுல இந்த காம்ப்ளெக்ஸ் கூட CO2 ரியாக்ட் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுக்கு தேவையான பாக்சைட்டை என்ன செய்யறோம், எடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். ஓகேவா, இது எல்லாமே ரியாக்ஷன் ஈஸி தான், எதை இதோட ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறத மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஆசிட் லீச்சிங். ஆசிட் லீச்சிங் என்ன செய்ய போறோம், ஆசிட் வந்து உங்களுக்கு சால்வெண்டா ஆக்ட் ஆகும். அதுல நம்ம என்ன ஓர் தான் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா சல்ஃபைடு ஓர் தான் ஆட் பண்ணுவோம். லீச்சிங் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ். சல்ஃபைடு ஓர்னா எக்ஸாம்பிள் ZnS. அதை ஆசிடோட ட்ரீட் பண்ணுங்க, ட்ரீட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை மறுபடியும் என்ன செய்யணும், ரெக்கவரி ப்ராசஸ் வழியா அந்த ஜிங்கை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடலாம், தனியா எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்போ லீச்சிங் அப்படின்னானது ஒரு ஓர் இருக்கு, ஸோ அந்த ஓரோட ஒரு சால்வெண்ட் ஆட் பண்றோம். ஸோ சால்வெண்ட் ஆட் பண்ணும்போது இந்த ஓர்ல இருக்க மெட்டல் மட்டும் அந்த சால்வெண்ட் கூட ஆக்ட் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், மறுபடியும் மெட்டல் எடுக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லீச்சிங். ஓகேவா, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். Next last method is magnetic separation. So magnetic separation வந்து it is applicable for ferromagnetic ores. Magnetic ores தான் இது வந்து applicable ஆகும். ஓகேவா, so it is based on the difference in magnetic properties. இதுல என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகே, பாருங்க இந்த பவுடர்டு ஓர்னு போட்டிருக்கா. ஸோ இந்த கண்டெய்னர் வழியா நம்ம என்ன செய்வோம், ஓரை போர் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து அந்த ஓர் வந்து மேக்னெட்டிக்கா இருக்கும். இதுல கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுல ஒரு கண்டிஷன், ஓர் வந்து மேக்னெட்டிக்கா இருக்கணும். அதுல இருக்க இம்பியூரிட்டிஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் மேக்னெட்டிக்கா இருக்கணும். நான் மேக்னெட்டிக். ஓகேவா, ஒரு இது மேக்னெட்டிக்கா இருக்கணும், இன்னொரு நான் மேக்னெட்டிக்கா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ப்ராசஸ் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, சோ என்ன செய்ய போறோம், இது வழியா ஓர் போடுறோம். ஓர் போட்டுட்டு இருக்கும் போது ஒரு இது மேக்னெட்டிக், இன்னொரு நான் மேக்னெட்டிக். இந்த மேக்னெட்டிக் வீல் வழியா போகும்போது இந்த மேக்னெட்டிக் ஓர் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஓர் வந்து ஆல்ரெடி இங்க பாருங்க, ஆல்ரெடி இந்த பெல்ட் வந்து மேக்னெட்டிக்கா தான் இருக்கு. இந்த பெல்ட் வந்து மேக்னெட்டிக்கா இருக்கு. சோ அப்ப அந்த மேக்னெட்டிக் ஓர்ஸ் வந்து அந்த மேக்னெட்டோட ஒட்டி அப்படி என்ன செஞ்சிரும், இந்த இதுல தனியா வந்து விழுந்துரும். நான் மேக்னெட்டிக் என்ன செய்யும், மேக்னெட்டோட ஒட்டாது. சோ அப்ப அது தனியா கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துரும். சோ இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சலாம், தனியா பிரிச்சலாம். அதாவது மேக்னெட் வந்து மேக்னெட்டோட ஒட்டி நம்மளுக்கு இங்க தனியா உள்ள போகுது, அது மேக்னெட்டிக் ஓர்ஸ். நான் மேக்னெட்டிக்கான அந்த இம்பியூரிட்டிஸ் என்ன செய்யும், மேக்னெட்டோட ஒட்டாது, இந்த வீலோட ஒட்டாம அது தனியா போய் முன்னாடி தள்ளி போய் என்ன செய்யும், விழும். சோ இதான் ப்ரொசீஜர். ஓகேவா, அது கண்டிஷன் என்ன இருக்கணும், ஒன்னு மேக்னெட்டிக்கா இருக்கணும், இன்னொன்னு நான் மேக்னெட்டிக்கா இருக்கணும். ஓகேவா, சோ எக்ஸாம்பிள் பாருங்க, டின்ஸ்டோன் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் உல்ஃபரமைட் impurities which is magnetic. so similarly chromite, perlite அந்த மாதிரி ஓர்ஸ் நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா இது வழியா என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒன்னு மேக்னெட்டிக்கா இருக்கணும், இன்னொன்னு நான் மேக்னெட்டிக்கா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, சோ ப்ரொசீஜர், ஓரை கிரஷ் பண்ணி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டர் வழியா நம்ம அந்த பெல்ட்ல போடுறோம். போட்டோடனே அந்த மேக்னெட்டிக் பெல்ட்ல அந்த மேக்னெட்டிக் ஓர்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டு என்ன செஞ்சிடும், அட்ராக்ட் ஆகி ஒரு ரோலர் வழியா நம்மளுக்கு ஒரு தனியா ஒரு கண்டெய்னர்ல வந்துடும். நான் மேக்னெட்டிக் இன்னொரு கண்டெய்னர்ல போய் விழுந்துரும், அவ்வளவுதான். சோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். சோ டு சம்மரைஸ் திஸ் ஒன், கிராவிட்டி செப்பரேஷன் என்ன செய்யறோம், ஒரு ரன்னிங் வாட்டர்ல இம்பியூரிட்டிஸையும் ஓரையும் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இம்பியூரிட்டிஸ் அடிச்சுட்டு போயிடும், நமக்கு தேவையான ஓர் மட்டும் கிடைச்சிரும். ஆக்சைடு ஓர் நம்ம என்ன செய்யலாம், கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ப்ரோத் ஃப்ளோட்டேஷனை பொறுத்த அளவுக்கு ஓர் பிளஸ் இம்பியூரிட்டிஸை நம்ம ஆயில் பிளஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர்ல இம்பியூரிட்டிஸ் சேர்ந்துரும், ஆயில் அந்த ஓர் மட்டும் இருக்கும், அதை நம்ம ஏர் சப்ளை பண்ணி நுரையா நம்ம வெளியே எடுத்துடலாம். அது ப்ரோத் ஃப்ளோட்டேஷன். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் சல்ஃபைடு ஓர். லீச்சிங்கை பொறுத்த அளவுக்கு என்னது, சாலிபிலிட்டி. ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு ஓரை எடுத்து நம்ம ஒரு சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணும்போது மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடலாம், மெட்டலை மட்டும் தனியா எடுத்துடலாம். இம்பியூரிட்டிஸ் வந்து அப்படியே இன்சாலிபிளா இருக்கும். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷனை பொறுத்த அளவுக்கு ஒரு ஓர் மேக்னெட்டிக்கா இருக்கும், இன்னொன்று நான் மேக்னெட்டிக்கா இருக்கும். ஸோ மேக்னெட்டிக்கா இருக்கிறது வந்து மேக்னெட்டிக் பெல்ட்டோட அட்ராக்ட் ஆகி தனியா வந்துடும், நான் மேக்னெட்டிக் வந்து அட்ராக்ட் ஆகாம தனியா போய் விழுந்துரும். ஸோ இதான் ப்ரொசீஜர், சிம்பிளா சொல்லிட்டேன். ஸோ இதுல வந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. கிராவிட்டி செப்பரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் விச் ப்ராப்பர்ட்டி? Next second question, function of collector and flow flotation. Third one is bauxite is concentrated by which method? So இந்த மூணுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. கரெக்ட் ஆன்சர் will be pinned. So இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் இது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. Thank you.